ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் பாக்கியசாலி இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லலாம். குரு தனகாரகன் தனஸ்தானத்திலே வரார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடியது அற்புதமான பலன். அப்படி வரும்போது சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வரார். ராகு 10ஆம் இடத்திற்கு வரார். கேது 4ஆம் இடத்தில், அதாவது கேந்திர ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் வீட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த 4, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் கேது ராகு வந்துட்டாங்க. லாபத்தில் சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது குரு 2ஆம் இடத்திற்கு வரார். அப்போ நீங்கள் பாக்யவான், யோகவான். நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை மொத்தம் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ரிஷபராசிக்காரர் இருந்தால் மட்டுமே போதுமானது. அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். யாருக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம எல்லாருக்கும் தேவையானது என்னன்னு சொன்னால் தனம் தான், பொருள் தான் நமக்கு தேவை. அதுக்கான காரகத்துவத்தை தான் குரு பகவான் தன்னிடத்திலே வைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால தான் அவருக்கு ரொம்ப சிறப்பு. அதனால் முதல்ல உங்களுக்கு பணம் வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை இருக்க போகுது. குடும்பத்தில் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர போகிறீங்க. தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சொத்துக்களை உங்களால் வாங்க முடியும். கவனமாக இருக்க வேண்டியது, வாக்குஸ்தானத்துக்கு குரு வரதுனால பேச்சில் கவனமாக இருங்க. வழிபாடு என்ன அப்படின்னா, பெருமாள் கோவிலில் ஹயக்ரீவர் சன்னதிக்கு வாரத்தில் ஒரு நாள் சென்று வழிபட்டு வாருங்கள். நற்பலன் உண்டாகும்.